அன்பான பாமு உறவுகளுக்கு பத்மலோஜனியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 736 அப்பத்தி 1736 பார்ட் 736. நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம் கொஞ்சம் பொக்காபுலர். அது என்ன பொக்காபுலர்? லு பெட்டி டெஜூனேல வர பொக்காபுலர். ஓகே, நேட்டியா மிகுதி. அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien? Est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நேற்று வந்து 2 கேள்வி ப்ளஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நான் முதலாவது கேள்வி வந்து ஜுப்பாண்டா என்ன, ஜுப்பாண்டா பிரெட். ரெண்டாவது கேள்வி வந்து தெசேரியல், தெசேரியல் பானன்னு சொல்லலாம், நீங்கள் பிரெட்னு சொல்லலாம். ரெண்டாவது கேள்வி வந்து தெசேரியல், தெசேரியல்னா அந்த தானியம் சீரியல். ஓகே, அதுதான் சீரியல் சீரியல். இன்னும் அதை விட கேள்வி வந்து qu'est-ce tu prends au petit déjeuner கேட்டிருந்தாங்க. qu'est-ce tu prends au petit déjeuner? நீங்கள் காலையில் என்ன எடுப்பீங்க? அப்போ நீங்கள் வந்து உங்களோட விருப்பம் என்ன எடுப்பீங்க? je bois, முதல் நாங்கள் ஏதாவது குடிப்போம் இல்லையா? je bois de thé, je bois de café ou je bois de lait அப்படி சொல்லலாம். அதுக்கு பிறகு je mange des céréales, je mange des fruits, je mange du pain அப்படி என்னென்றால் ஓகே உங்களோட விருப்பம் அது சொல்லலாம். இந்த இவ்வளவு கேள்வி கிட்டத்தட்ட 2, அதில் ஒன்று வந்து ஜுவான்னு சொல்லி சொல்லணும், அடுத்தது ஜுமோஞ்சு. இந்த 2 கேள்வி, அதில் 2 கேள்வி, இல்லை மொத்தம் 4 கேள்விகளுக்கும் சரியான பதில்கள் தந்த செல்வி அவர்கள், ஜெயமலர் அவர்கள் உங்கள் இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, அதே மாதிரி வெல்வது யார் வந்து விளையாடிய ஜெயா அவர்கள், ஜெயமலர் அவர்கள் உங்கள் இருவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு இந்த மிச்சம் பார்ப்போம். இன்றைய மிச்சம் வந்து ஜி ஃப்ரோமாஜ், ஜி ஃப்ரோமாஜ். ஃப்ரோமாஜ்ண்டா பாலாடை கட்டி சீஸ். நாங்கள் நிறைய தரம் அதை படிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஜி பேர், பேர்ண்டா வெண்ணெய் பட்டர். ஓகே, பட்டரை பேர். de la confiture, de la confiture. பழக்களி என்று நெக்கிறேன்னு தெரியல, அது வடிவா நீங்கள் சொல்லுங்க. ஓகே, அடுத்தது ஜாம். தேஸ் ஆஃப், தேஸ் ஆஃப் என்றா முட்டைகள் என்றா ப்ளூரலில் இருக்கிறபடியால் தேஸ் ஆஃப். அடுத்தது வந்து எக், முட்டைகள் எக். அடுத்தது லவுக்கா, அவுக்கா வந்து வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவோம். அவகதோ, ஓகே, அவகதோ. அடுத்தது வந்து தேஸ் ஒலிவ் நோர், இதான் அது தேஸ் ஒலிவ் நோர். இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஒலிவ் நோர், அடுத்தது வந்து ஒலிவ் வேர். சரியா, இது வந்து ஒலிவ் நோரும் வேர்ட்டும் இருக்குது. ஓகே, இங்கே அதான் தந்திருக்கேன், தேஸ் ஒலிவ் நோர், தேஸ் ஒலிவ் வேர்ட். சரியா, அடுத்தது துலா ஷக்குத்ரி. இந்த ஷக்குத்ரி வந்து இது ஜம்போ, இதான் அந்த ஷக்குத்ரி. சரியா, இந்த இவ்வளோ இது வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ். இதை வந்து நீங்கள் பானுக்கு மேலே வச்சுட்டு சாப்பிட வேண்டிய, அதில் எல்லா மிருகங்களுடைய இதுவும் இருக்குது இல்லையா? சரி, இந்த அனிமல் ஷக்குத்ரி என்ன உங்களுக்கு தெரியும். ஓகேயா, அடுத்தது வந்து து ஜம்போம். து ஜம்போம் வந்து ஹேம், இதான் அது ஜம்போம். ஓகே, இது ஜம்போம், இது ஷக்குத்ரி, இது வந்து தேஸ் ஒலிவ் நோர் ஏ வேர். சரியா, ஓகே. இவ்வளவு வந்து என்னன்றதை இப்போ நாங்கள் பார்த்துட்டோம். இனி வந்து இப்போ உங்களுக்கு ஒரு இப்போ இது என்னன்றதை இவ்வளோ பார்த்துட்டோம் இல்லோ. இனி வந்து இப்போ கேள்வி என்னென்னா, qu'est-ce que tu mets dans le pain? Qu'est-ce que tu mets dans le pain? pain இப்போ இதில் வந்து நாங்கள் படுத்தினாங்க je mange du pain அண்டு சாரி எங்கே இருக்குது வளா du pain அண்டு மட்டும் போட்டுனாங்க. அப்போ qu'est-ce que tu prends du petit déjeuner கேட்டால் je mange du pain என்று சொல்கிறவனு வைங்களேன், நான் பான் சாப்பிட்றேன். பானை என்னத்தோட சாப்பிடுவீங்க, அதுக்கு என்ன வைப்பீங்கன்னு இருக்குதானே. ஓகே, பான் வந்து என்ன வைப்பீங்க, tu mets dans le pain quoi என்றதான். qu'est-ce que நீ என்ன வைப்பாய், qu'est-ce que tu mets dans le pain, பானுக்கு மேலே என்ன வைப்பாய் அப்படின்னு கேட்டால் என்னென்ன வைக்கலாம்? du jambon, des olives verts à la noire ou charcuterie, à la des œufs, de la confiture, du beurre, du fromage. இதில் ஏதாவது ஒன்று வச்சு தான் நீங்கள் அந்த பானை சாப்பிடுவீங்க. சும்மா பிளேன் பான் சாப்பிட்னா சாப்பிடலாம், பட்
எல்லாரும் அப்படி சாப்பிட மாட்டேன், ஏதோ ஒன்று வைப்பாங்க. அப்போ துப்பான் அல்ல துப்பான் அவைக் என்ன சொல்லலாம், துப்பான் அவைக்கண்டும் நீங்கள் ஏற்றுக்கு சொல்லிக்கொள்ளலாம். நான் பானும் avec des avocats, des confitures சாப்பிட்டேன்னு சொல்லலாம். ஓகே, அது உங்களோட விருப்பம். இது ஷொக்கோலா, இதில் ஷொக்கோலாம் வருமே, நான் நிச்சயம் எல்லாம் இருக்குதான் நீ பூசி சாப்பிடாது. அப்போ இதில் வந்து இதான் அந்த கேள்வி. இப்போ இதை நீங்கள் படிச்சுட்டு இந்த கேள்வி qu'est-ce que tu mets dans le pain? Je mets de la confiture. அது உங்களோட விருப்பம், நீங்கள் என்னடாலும் எழுதலாம். qu'est-ce que tu prends au petit déjeuner கேட்டால் நீங்கள் இந்த prends என்ற இருக்கு இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். je prends du lait அப்படின்னு சொல்லலாம். je prends des croissants. ஏன்னா இந்த வேர்பை வச்சு நீங்கள் இதுக்கு மறுமொழி சொல்கிறேன்டா இப்படி பண்ணலாம். அல்லது qu'est-ce que tu prends au petit déjeuner? je bois du lait, café ou அல்லது je mange des céréales. ரெண்டு விதமாக அந்த ரிப்ளை பண்ணலாம் என்றது தான் இங்கே வந்து நீங்கள் படிக்கிறது. ஓகேயா? சரியா? இது விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து qu'est-ce que tu prends au petit déjeuner நாங்கள் நேற்று கேட்டபடியால் இன்றைக்கு வந்து உங்களுக்கு கேள்வி qu'est-ce que tu mets dans le pain? qu'est-ce que tu mets dans le pain? பானுக்கு மேலே என்ன வைப்பீங்க? சரியா? அதை நீங்கள் ஒரு மறுமொழி சொல்லணும். அதை விட உங்களுக்கு கேள்வி des œufs என்றா என்ன, du beurre என்றா என்ன, de l'avocat என்றா என்ன, de fromage என்றா என்ன. திருப்பி சொல்கிறேன். des œufs, du beurre, de l'avocat, du fromage. இந்த 4 ப்ளஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின் qu'est-ce que tu mets dans le pain. இந்த இவ்வளவு கேள்விகளுக்கும் உங்கள் எல்லோரும் இந்த பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஒவ்வொரு சூஸ் போன் ஜோக்னே. நன்றி, வணக்கம். மெஸ்ஸி.